மூளை இல்ல, உனக்கு கிளாஸ் எடுங்க, புரிஞ்சுக்காம பேசுறான். நீ மூளை இல்ல அப்படின்னு சொல்றது மார்க் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. போன ப்ரோமோல பாத்தீங்கன்னா அருணுக்கும் தீபக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த கிச்சனுக்கு ஆள் பிரிக்கிறத பத்தி. ஸோ அதில் எப்பயும் போல சௌந்தர்யா பார்த்தா குறுக்கு போந்து 4 வாய் விட்டுருப்பாங்க போல இருக்கு. இவருக்கு என்ன ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டா, இவர் கிளாஸ் எடுங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டுருப்பாங்க போல இருக்குது. சும்மாவே அருண் ப்ரொவோக்காவா இதெல்லாம் 4 பேர் சேர்ந்து அடிச்சா அவர் என்ன கேட்க வேணும். ஸோ இவர் டென்ஷன் ஆயிட்டாரு. இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்துக்கிட்டையும். உங்களுக்கு கூட ஒரு ஆர்குமெண்ட் தான் வச்சுட்டு இருக்காங்க. கிளாஸ் எடுங்கன்றது எது அது மார்க்கிங்கே கிடையாது. எனக்கு அது மார்க்கிங் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயன் கூட தான் பேசிட்டு இருக்கிறாரு. அவரும் எவ்வளவோ சொல்றாரு. ஆனால் அப்படி கிடையாதுங்கன்னா மார்க்கிங் வேற, டிஸ்கஷன் வேற, ஆர்குமெண்ட் வேற, ப்ரொவோக்கிங் இதெல்லாம் வேறனா மணிபேஷனா வேறான்னு சொல்றாரு. பட் அப்படியா, எனக்கு இது மார்க்கிங் தான் இருந்துச்சு, நான் அப்படி தான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அருண் ஸ்டப்பனா நிற்கிறாரு. மார்க்கிங் இல்லைன்ட்டு நீங்க தான் ப்ரோ போன வாரத்து வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்க. ரயனும் எவ்வளவோ பேசி புரிய வைக்க பார்க்குறாரு. ஆனால் பட் அருண் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரயனால் சமாளிக்க முடியாதனால அடுத்தது முத்துக்குமார், மஞ்சள் எல்லாமே கூட உள்ளே வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டில் மார்க்கிங் பற்றி அதிகமாக பேசுறது யாருன்னா அருண் தான் இல்லையா. ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க, இத்தனை நாள் நடந்த பிரச்சனை மஞ்சள் கூட மற்றவங்க கூட நடந்த பிரச்சனை, நீங்கள் மார்க்கிங் பற்றி கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வேறு, பட் இன்றைக்கி நீங்கள் பேசுறது வேறு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எது உண்மை எது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரியாமல் பேசிட்டீங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது, நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்காங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ எல்லாம் சொல்கிறாங்க. பட் அருண் கேட்க மாட்டேங்கிறாரு. மூளை இல்ல, மேனிபுலேட் சொன்னதும் மார்க்கிங்ன்றீங்களா? ஒரு கான்வர்சேஷன் வந்தா நீங்க ப்ரோவோக் ஆயிடுறீங்க. அப்ப நீங்க வைக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாக்குறதுக்கு வேற மாதிரி போயிடுது. இவ்வளோ பிரச்சனை நடுவில் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, கேப்டன் ரஞ்சித் ஆளே காணோம், இருக்கிற தினமே இருந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடிவு பண்ணிட்டாரு போல இருக்குது. ரைட், எப்படியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.